என்னடா இத்தனை பேர் வராளுங்க? இவன் யாரா? என்ன நடக்குதுங்க? அவன்தான், அவனேதான். இவன் நம்மளை அடிச்சவளோட கூட இருந்தவன்ல. ஏய், இப்போ நீ என்ன பண்ற பாரு. ஏய், நீ கடத்தி வச்சிருந்த பொண்ணு உனக்கு டிமிக்கி கொடுத்து தப்பிச்சிட்டாலாமே, அப்படியா? ஏய், என்ன என்கிட்ட இருந்து தப்பிக்க பாக்குறியா? நான் யாருன்னு தெரியும்ல. அண்ணே, ஊரை கூட்டிட்டு வந்திருக்காங்கண்ணே, அவசரப்படாதீங்கண்ணே. டேய், என்னடா இவளுங்களுக்கு என்னடா பயம்? டேய், நம்ம ஆளுங்களை வர சொல்ல, அடிச்சு எல்லாத்தையும் துரத்துவோம். சரி. டேய், அண்ணே, என்னடா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? அடிச்சு துரத்துக்கடா. என்ன பாக்குறீங்க? என்னங்க? என்னம்மா, கிளம்பும் போது கூப்பிடாதேன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்றது? இல்லைங்க, நீங்க கிருபாவோட பாரை ஓபன் பண்ண போக வேண்டாம். ஏன், என்னாச்சு? என்னத்த சொல்றது, நீங்களே சோசியல் மீடியாவை பாருங்க, உங்களுக்கே புரியும். எங்க? குடியிருப்பு பகுதிகளில் ரவுடிகள் பார் நடத்தி அட்டகாசம், ரவுடிகள் மீது பெண்கள் தாக்குதல். இப்படிப்பட்ட அதிர்ச்சியான நிகழ்வை லைவில் பாருங்கள். திவ்யா எனும் பெண்ணின் நியமனமான போராட்டத்திற்கு பெண்கள் முழு ஆதரவு. இந்த வீடியோவை வைரலாக்கி பாரை க்ளோஸ் பண்றதுக்கு ஹேஷ்டாக் போட்டு ஷேர் பண்ணுங்க. எல்லாம் கிருபாவோட தம்பி திவாகர் பார்த்த வேலை. இந்த எலெக்ஷன்ல நம்ம தொகுதிய பெண்களுக்கு தான் கொடுக்கணும்னு கட்சியில பேசிக்கிறாங்க. அப்படி நடந்துச்சுன்னா நான் தான் நிக்கணும். இப்போ போய் இந்த பாரை திறந்தீங்கன்னா பொம்பளைங்க ஓட்டு ஒண்ணு கூட நமக்கு கிடைக்காது. அந்த கிருபா பார்ல ஓசி பீர் குடிக்க ஆசைப்பட்டு பேரை கெடுத்துக்காம அடிக்கிற வெயிலுக்கு வீட்டுல வந்து மோரை குடிச்சிட்டு படுங்க. கரெக்ட். இரு, கிருபா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். இப்படி சட்டத்தை நீங்களே கையில் எடுத்துக்கிட்டா என்னமா அர்த்தம்? ஏன் சார், பார் நடத்தவங்களை கேட்காம நல்லது பண்ண எங்களை கேக்குறீங்க? சார், இது என்ன கோயிலா சார் ஊருக்கு நடுவுல வைக்கிறதுக்கு? பொம்பளைங்க நிம்மதியா வாழறதுக்கு வழியே இல்லையா சார்? அத வந்துட்டோம்மா, நாங்க பேசிக்கிறோமா. வாங்க போலாம். சரி வாங்க போலாம். சார், இங்க பார் நடத்தக்கூடாதுன்னு ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்காங்க. தயவு செஞ்சு பிரச்சனை பண்ணாம போயிடுங்க. இவங்களுக்கு எல்லாம் பயந்துகிட்டு நான் போனமா என்ன? நீ எப்படி பேசுற? சார், ஸ்டே ஆர்டர் இருக்கு. பப்ளிக் ரொம்ப கோவமா இருக்காங்க. நீங்க இங்க இருந்து போகலன்னு வைங்க, உங்க மேல ஆக்ஷன் எடுக்க வேண்டியது இருக்கும். வேற வழியே இல்ல. கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார். யோ, என்ன கொழுப்பு இருந்தா இந்த பொம்பளைங்களா இப்படி பண்ணிருப்பாளுங்க? கிருபா, இப்பவே இந்த பிரச்சனை வைரல் ஆயிடுச்சு. இதுக்கு மேல நீங்க ஏதாவது பண்ணா இன்னும் பெரிய பிரச்சனை ஆயிடும். நீங்க ஒரு நிமிஷம் திவாகர் கிட்ட கொடுங்க.
ஹலோ திவாகர், நீ முதல்ல கிருபாவை சமாதானம் பண்ணி அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போயிரு. பார்லாம் ஓபன் பண்ண வேண்டாம், பொறுமையா இருக்க சொல்லு, அப்புறமா பாத்துக்கலாம். என்ன மூஞ்சிய பாத்துட்டு இருக்க? போய் மோர் எடுத்து வை, போ போ. வாங்க. ஏண்டா அத்தனை பொம்பளைங்க வந்திருக்காளுங்க. நீங்க எல்லாரும் பார் அடிச்சு உடைச்சு அமக்கல படுத்திட்டீங்க. பொண்ணுங்க நினைச்சா என்ன பண்ண முடியும்னு எல்லாருக்கும் காமிச்சிட்டீங்க. இதுக்கப்புறம் இந்த இடத்துல பாரை நடத்தவே முடியாது. ஸ்டே ஆர்டரும் வாங்கியாச்சு. உங்க எல்லாருக்கும் எங்களோட நன்றி. நீங்க இல்லைன்னா இதெல்லாம் நடந்திருக்காது. மா, நீ பண்ணதாமா பெரிய விஷயம். நாங்க பண்ணதுல ஒண்ணுமே இல்ல. நாங்க தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். நீங்க எல்லாரும் எங்களுக்கு இன்னொரு ஹெல்ப்பும் பண்ணணும். இந்த இடத்த கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொடுக்கணும்.